தமிழால் இணைந்த அனைவருக்கும் என் முதல் வணக்கம். தமிழை வெறும் மொழியாக எண்ணாமல் தன் உயிராக எண்ணும் தமிழனின் மூச்சுக்காற்றை சுவாசிக்கும் தமிழன் நான். என் பெயர் விமல் செல்வா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உயிரினும் மேலானது ஒழுக்கம் என்ற உயரிய கருத்தை கொண்டது திருக்குறள். இதை போற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் ஸ்ரீ தருண் நிறுவனத்தாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து. அகத்தியர் கண்ட அமுதமொழி, தொல்காப்பியர் கண்ட தொன்மை மொழி, கம்பர் கண்ட கவிமொழி, வள்ளுவர் வரைந்த வான்மொழி, மூவேந்தர் சங்கம் கண்ட செம்மொழி, இதுவே எம் தமிழ் மொழி. தமிழ்தாயே, உன்னை வணங்குகிறேன். வள்ளுவர் வாழ்த்து. அகத்தின் இருள் நீக்கிய பொய்யா விளக்கே, 2 அடியில் விண்ணை தொட்ட வான்புகழ் வள்ளுவரே, உலகிற்கே பொதுமறை தந்த சென்னா பேதகனே, தெய்வீக நூல் தந்த தெய்வ புலவனே, முப்பால் தந்த பொய்யில் புலவனே, பார்த்து பார்த்து செதுக்கிய நான் முகனே, உண்மையில் நீங்கள் ஒரு அதிசய பிறவி. ஏனென்றால் உம்மை போல் ஒரு குருவும் இல்லை, உங்களை மிஞ்சிய சீடனும் இல்லை. வள்ளுவ பேராசானே, உங்களை வணங்குகிறேன். திருக்குறள் அமைப்பு. அறத்தின் வழி நடந்து பொருளை ஈட்டி இன்பம் கண்டால் வீடு பேறு தானாக அமையும் என்கிறது திருக்குறள். உண்மை ஒன்றையே சத்தியமாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூல் திருக்குறள். இந்நூலை 3 கூறாக்கி அறத்தை முன்னிறுத்தி, பொருளை இடைநிறுத்தி, இன்பத்தை கடைநிறுத்தி 133 அதிகாரங்களாய் வகுத்து 1330 செறிவுமிக்க குறளாக்கி 7 சீர்களை கொண்ட வெண்பாவால் உருவாக்கப்பட்டது. திருக்குறள் பெருமை. மாறாத இளமையோடு மிளிரும் உலக பொதுமறையே, பொய்யா மொழியே, வாயுரை வாழ்த்தே, முப்பாலே, தெய்வ நூலே, திருக்குறளே, நீதான் தமிழ் அறிவின் அடையாளம். எக்காலத்திற்கும் பொருந்தும் திருக்குறள். திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் எந்த ஒரு கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ சொல்லாமல் மத சாயத்திலிருந்து தப்பித்த திருக்குறளே. அரசன் முதல் குடிமகன் வரை, குழந்தை முதல் கிழவன் வரை, வேளாண் முதல் வணிகம் வரை, உள்ளூர் முதல் அயல் நாடு வரை எந்த பாகுபாடும் காட்டாத திருக்குறளே, நீ எக்காலத்திற்கும் பொருந்துவாய். மனிதனுக்கு ஆசை காட்டியும் போதனை செய்யாமல், அச்சம் மூட்டியும் போதனை செய்யாமல் இயல்பாகவே எடுத்துரைக்கும் திருக்குறளே, நீ எக்காலத்திற்கும் பொருந்துவாய். மனித வாழ்வில் நாகரிகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அறம், அன்பு, நட்பு, காதல், இன்பம் ஆகியவை பொதுவானது. இதை போன்ற பொதுவான சொற்களை பயன்படுத்தி நூல் செய்ததால் திருக்குறளே, நீ முக்காலத்திற்கும் பொருந்துவாய். திருக்குறள் வாசிக்க வேண்டிய நூல் மட்டுமல்ல, வணங்க வேண்டிய அற்புத படைப்பு. தொட்டால் கை மணக்கும், கேட்டால் செவி மணக்கும், பேசினால் வாய் மணக்கும், நினைத்தாலே நெஞ்சமே மணக்கும் என்று சுவாமி கிருபானந்த வாரியார் கூறுகிறார். மகாத்மா காந்தி முதல் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் வரை திருக்குறளை போற்றி புகழாத பிரபலங்களே இல்லை. அதனால் திருக்குறளே, நீ எக்காலத்திற்கும் தேவைப்படுவாய். திருக்குறளே, என்ன இல்லை உன்னிடம்? இக்கட்டான நேரத்தில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் உடனடியாக தீர்வு வழங்கும் திருக்குறளே, நீ எக்காலத்திற்கும் பொருந்துவாய். திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது மட்டுமல்ல, எல்லா நிமிடத்திற்கும் பொருந்தக்கூடியது. உதாரணமாக ஒரு குறளை கூறுகிறேன். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். இக்குறளின் விளக்கம் என்னவென்றால், ஒருவர் அவையில் பேசும்போது அவையின் தகுதியறிந்து ஆராய்ந்து குற்றமின்றி தெளிவாக பேச வேண்டும். அது போலத்தான் இவ்வவையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். திருக்குறளே, நீ மட்டும் ஐரோப்பாவில் தோன்றிருந்தால் ஏறு போல் வீறு கொண்டு இவ்வுலகையே தலைமை தாங்கி வழி நடத்திருப்பாய். அகில உலக நீதி நூலாய் அறிவிக்கப்பட்டிருப்பாய். காப்புரிமை பெற்ற சமூக நூலாய் மாறியிருப்பாய். ஆனால் நீ தமிழ்நாட்டில் பிறந்த காரணத்தினால், எங்கள் அறியாமையால், வறுமையால், உன் வெகுமதி தெரியாமல் உன்னை புறம் தள்ளிவிட்டோம். அதற்கான அவலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மதுவாக, களவாக, கையுற்றாக இக்குற்றங்களை அங்கீகரிக்கவும் தொடங்கிவிட்டோம். தமிழன் ஞானத்திற்கும் அறிவிற்கும்
புறம்பாய் எப்படி மாறினான் என்றே தெரியவில்லை. இளம் தமிழனே விழித்திடு, திருக்குறளை எல்லா மக்களுக்கும் சேர்த்திடு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இக்குறளின் விளக்கம் இரவல் கேட்டு உயிர் வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திய கடவுளுக்கே சாபமிட்ட சத்தியவான் திருவள்ளுவர். இவர் உங்களையும் சபிக்க நேரலாம். அதனால் திருக்குறளின் நெறிகளை பின்பற்றுங்கள். திருக்குறள் ஒரு அனாதை அறிவு. எந்த ஒரு அரசாங்கமோ மதமோ தாங்கி பிடிக்காமல் சுயமாகவே வளர்ந்த வரம். முடிவாக மனித குலம் முழுமைக்கும் உதவி செய்ய ஆசைப்படுகிறாயா? திருக்குறளை பொருள்பட படி. திருக்குறளை படிக்கச் செய். தமிழ் தாயின் மணிமகுடத்தில் வீற்றிருக்கும் திருக்குறளே. தமிழினம் உள்ளவரை நீ மறைய மாட்டாய். காலத்தை மிஞ்சிய கவின்மிகு பேராற்றலுடன் மானுட சமூகத்தை வழி நடத்துவாய். திருக்குறளே, உன்னை தொட்ட பலர் இன்று முதல்வராக, முனைவராக, ஞானியாக உருவெடுத்துள்ளனர். உன்னை தொட்ட யாரையும் நீ உயர்த்தாமல் விட்டதே இல்லை. அத்தகைய சக்தி உன்னிடம் உள்ளது. அதனால் இன்று முதல் நானும் உன்னை பின்பற்ற தொடங்குகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் என்னவென்றால், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இக்குறளை வள்ளுவர் மீது சாட்சியாக என் வாழ்வில் மெய்ப்பிப்பேன் என்று உறுதி கூறி இவ்வவையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.